பூக்களை பார்க்க வேண்டுமா புறப்பட்டு போ, அதை பிடுங்கி கொண்டு வந்து கண்ணாடி கோழியில் வையாத அப்படின்னு ஒரு ரூமியோட ஒரு கவிதை. பட் பார்த்துட்டு விட்டுட்டு வர முடியாது, பிடுங்கிட்டு தான் வர முடியும். நான் முன்னால் விட்ட பிடுங்கல, தூரமாக நடந்து போய் அங்கே இருக்கிற காட்டுப்போக்கில் பிடுங்கி கொண்டு வந்தேன். என்னோட புதன்கிழமை ரொட்டீன் இது. நான் ஜிம்முக்கு போக முடியலை, போகிறதுக்கு எனக்கு டைம் வரலை அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் செய்வேன். அதனால தான் உங்களுக்கு போகிறேன்னா நிறைய பேர் எனக்கு சொல்கிறேன், நீங்கள் அக்கா ஜிம்முக்கு போகிறதுக்கு டைமே வரையில்லை, ஜிம் தூரம், ஜிம் பக்கத்தில் இல்லை, எங்களுக்கு நடக்க முடியாது, சிட்டிக்கு இருக்கிறவங்க எங்களுக்கு கடற்கரை இல்லையா கையூ லக்கி அப்படின்ட்டு. எங்கேயுமே தேவையில்லை, கடற்கரை இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வீட்லேயே இப்படி குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த நாள் புத்துணர்ச்சியாக ஆரம்பிக்கும்ன்றதை விட உங்களுக்கு நரம்பு தசை சம்பந்தமாக வயசு ஆக ஆக உங்களுக்குள்ள ஒரு இளமையும் ஒரு புத்துணர்ச்சியும் கண்டிப்பாக தெரியும். எங்களோட நரம்புகள், எங்களோட மசில்ஸ் எங்களை அதை தன்னை பாவிக்க சொல்லி அழுமென்று சொல்லுவாங்க. ஸோ டெய்லி ஒரு 1/2 hour, ஒரு 45 நிமிஷம், இல்லைண்டா அப்பப்போ உங்களோட வேலைகளுக்கு நடுவில் இப்படி குட்டி குட்டி எக்ஸசைஸ் செய்ய வேணும்ன்றதுக்காக தான் இந்த நையாண்டி பண்ணுற ஒரு கும்பல் இருக்குது. இந்த ஜிம்மில் போய் அதை செஞ்சு அதை எடுத்து கட்டிங் எடிட்டிங் பண்ணுற அதுங்கள் ஹார்ட் அட்டாக்கில் எப்படியோ போய் சேர்ந்துருங்கள் அந்த நையாண்டி கும்பல். ஆனால் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணுமெண்டு, லாங் லைஃப் ஹெல்த்தியாக இருக்கணுமெண்டு நினைக்கிறீங்க நீங்கள், கண்டிப்பாக ஒரு 4 பேர் இதை பார்த்து மாறினாலும் எனக்கு அதுதான் வேணும். ஸோ அதனால தான் நான் அகைன் என்னோட ரொட்டீனுக்குள்ளே அந்த எக்ஸசைஸ் வீடியோவை ஆட் பண்ணுறதுக்கான காரணம். அதை தாண்டி நீங்கள் பார்க்குற காட்சிகள் எல்லாமே என்னோட அன்றாட வாழ்க்கையில் நான் செய்கிற ரொட்டீன். எனக்கு லீவு நாளண்டா காஃபியோட கண்டிப்பாக நான் வெதர் நல்லா இருந்தால் வெளியே நடந்து காஃபி குடிப்பேன். விண்டருக்கு தான் வீட்டுக்கு முடங்கி இருக்கிறது, வெதரை என்ஜாய் பண்ணுவேன். என்னோட ரோபோட்டோட நான் நடந்து கதைப்பேன். என்றால் அது எனக்கு ஒரு பெரிய வேலையை ஃப்ரீ ஆக்குது. ஸோ அதுவும் ஒரு மனுஷர் மாதிரி தான், எனக்கு அதோடைய ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்குது. ஸோ என்னோடய ரொட்டீனை தான் நான் வீடியோவாக எடுத்து போடுவேன். அது மாதிரி நான் டெய்லி எக்ஸசைஸ் செய்து செய்வேன். அதனால தான் அதை நான் டெய்லி என்னோடய ரொட்டீனுக்கு மேக்ஸிமம் நான் செய்யும்போது உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஹெல்த்தி குக்கி. என்னென்று பண்ணினான்னு சொன்னால் பெரிய சாமான் தேவையில்லை. ஓட்ஸ் கொஞ்சம், கொஞ்சம் பீனட்ஸ் பட்டர் அண்ட் கொஞ்சம் தேன், இந்த மாதிரி சாக்லேட், டார்க் சாக்லேட் நான் பாவிச்சேன். அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சாக்லேட் சிப்ஸ், அது இல்லைனா கூட பரவாயில்லை. நல்லா பழுத்த ஒரு 4 வாழைப்பழம், நாங்கள் எறிவம் இல்லை, அந்த எறிகிற பக்கத்தில் இருக்கிற வாழைப்பழம், அது எறியாதேங்க, டக்குண்டு அதை ஒரு கையால் வச்சு மசிச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு போட்டு பார்த்து ஒரு அளவுக்கு தான் நான் போட்டு நான் ஓட்ஸ் போடுவோம். அதுக்குள்ளே பீனட்ஸ் பட்டர் தாராளமாக ஒரு 4 பெரிய கரண்டி போட்டு, இனிப்புக்கு கொஞ்சம் தேன் விடலாம். பீனட்ஸ் பட்டர்லேயும் ஒரு இனிப்பு தன்மை இருக்குது, வேறு சுகர் எதுவுமே நான் போடலை. போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இந்த இதில் காட்டுற மாதிரி வச்சு ஒரு 25 நிமிஷம் 175 பேக் பண்ணி எடுத்தேன். இந்த கிறிஸ்பியாக குக்கி மாதிரி வராது, கிட்டத்தட்ட ஒரு பேன் கேக், ஒரு பைட்ஸ் மாதிரி வரும். நாளைக்கு வைக்கக்கூடாது, ஒரு 3 நாளைக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கலாம். குக்கி அங்கால பேக் பண்ணுற அந்த 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு சூப்பர் டூப்பரான ஃப்ரைட் ரைஸ். அதை நான் எண்ணெயை போட்டு வெங்காயம், பச்சை பட்டாணி, கொஞ்சம் சிவத்த பெப்பர், அந்த குடமிளகாய், அது கொஞ்சம் கேரட் போட்டு வதக்கிட்டு அதுக்குள்ளே இலங்கையிலேருந்து இந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்து நான் ஒரு சீ ஃபுட் மிக்ஸ் பேக்கெட் மாதிரி உண்டு. இந்த ஃப்ரைட் ரைஸ் அளவுக்கு நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக இல்லையான்னு எனக்கு தெரியாது, வருஷத்தில் ஒரு கவர் 2 தடவை சாப்பிட போகிறோம்ன்றதால அதை போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே சீ ஃபுட் சில்லி பேஸ்ட்டும் போட்டு அவிச்ச கோழின்ற பீசஸ், அது கடையில் ரெடிமேட்டாக வாங்கினது, நீங்கள் அவிச்சும் பிச்சதுக்கு போடலாம், போட்டு ரைஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன். உண்மையாகவே